வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். நம்மளுடைய அபிஸ் ஃபார்ம்ல நிறைய செடிங்க இருக்கு. அதை நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸுங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய ஃபார்ம்ல வச்ச 2 ரோஜா செடி, ஒன்று பன்னீர் ரோஜா, ஒன்று இந்த ரோஜா செடி. இந்த ரோஜா செடி என்ன கலர் அப்படின்னு தெரியாமே நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அதுல சின்ன மொட்டு தான் இருந்தது. 15 ரூபாய் ஒரு செடின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் கவர்மெண்ட் கார்டன்ல. ஸோ அதுல வந்து வாங்கிட்டு வந்த செடி தாங்க. ரொம்ப சூப்பரா க்ரோத்திங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூத்த ரோஜா அது என்ன கலர்னு பார்த்துட்டே இருந்தேன். அது ரெட் கலரா இருந்தது, செம்ம சூப்பரா இருந்தது. அடுத்த செகண்ட் ஹீல்டு வந்து 2 பூ வந்தது. இது தேர்ட் ஹீல்டு 3 பூ வந்திருக்குங்க. நான் கட்டிங்ஸ் விதம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்க, செக் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. நம்ம கார்டனிங் வச்சிருக்கோம், இல்ல மாடி தோட்டமோ இல்ல பாட்லயோ இல்ல தரையிலயோ வச்சிருக்கோம் அப்படின்னா தேவையில்லாத செடிகள், களை செடிகள் எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து களை எடுத்துடணும். அந்த பில்லு கில்லு வருது அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாத செடிங்க தான். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இல்லைனா நம்ம செடிக்கு வர சத்து வந்து ஃபுல்லாக வந்து அந்த பில்லே எடுத்துரும். அதனால செடிங்க வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மண் வந்து எப்பொழுதுமே டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்க மாதிரி அப்பப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி களை எடுத்து விடுங்க, கொத்தி விடுங்க செடிக்கு. ஸோ ரொம்ப லூஸாக இருக்கு மண் அப்படின்னா செடி சூப்பராக வரும். ரோஜா செடிக்கு வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். அந்த பூ பூத்துடுச்சு அப்படின்னா கில்லாமல் விட்டுறாதீங்க. அந்த பூ வந்து 2 இன்ச் கீழே இறக்கி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து புது தளிர் எடுத்து சூப்பராக பூ அரும்பு எடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த களை செடிகள்லாம் வந்து கொத்தி எடுத்த பிறகு நல்லா அழகாக இந்த மாதிரி பாத்தி கட்டிட்டு தண்ணி விட்டுருக்கேங்க. ஸோ இதில் என்னென்ன செடிங்க இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நம்ம அபிஸ் ஃபார்மில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவையும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க செடிங்க மண்ணெல்லாம் வந்து நல்லா லூஸாக இருக்கும் பொழுது சூப்பராக வந்து க்ரோத் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து நல்லா வளர்ந்து வரும். நமக்கு காய்களாக இருக்கட்டும், இல்லை பழங்களாக இருக்கட்டும், இல்லை கீரை வகைகளாக இருக்கட்டும், எந்த செடியாக இருந்தாலும் சூப்பராக வருங்க. ஸோ இந்த விதை நான் ஆல்ரெடி போட்டு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இது தர்பூசணி செடிங்க. விதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக வருது. 5 விதை போட்டேன், அதில் 4 விதை நல்லா வந்திருக்கு. அந்த 4 விதை வந்து துளுத்து பூ எடுத்து இப்போ பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபார்மில் அடுத்தடுத்து என்னென்ன செடிங்க எல்லாம் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது கார்டனிங்கை பத்தி டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா வீடியோவாவே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது மண்ணு லூஸா இருக்கணும். உரம் கொடுக்குறோமோ இல்லையோ மண்ணு லூஸா வச்சுக்கோங்க. அந்த களை செடிகள் எல்லாம் வந்து அப்ரூவ் படுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.